cinemaplusnews.com. In the movie, Amma Kanakku is a very, very important story which needs to be told in our country. This movie is about that your past or your present doesn't decide your future. So, education is a very, very important thing. It's a story about a relationship between a mother and a daughter, about a father and a son, about a parent and a child. And we all feel that in this day and age, it's very, very important that the child respects their parents' struggle, because each one of us are working very hard to make sure that we give a brighter future for our children. இதை பார்த்து இட் இஸ் உங்களோட என்னோட ஸ்டோரி ஆக்கும் இது தியேட்டரில் இந்த வழியில் வரத்த ஒருக்கா கூட if you remember your father, mother, I think I'll have done my job. Thank you. இந்த ஃபில்ம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, இந்த ஃபில்ம் வந்து இப்போது எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிகாஸ் அம்மா பொண்ணு பேரண்ட்ஸ் பசங்களுக்குள்ளே உள்ள கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து சொசைட்டிக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்க்கணும். ப்ளஸ் என்னோடய ப்ரொடியூசர் அங்கிள் தனுஷ் அங்கிள், டிஓபி அங்கிள் ராய் அங்கிள், அப்புறம் அம்லா பால், டிரெக்டர் மேம், எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டு கிவ் மீ சச் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஐ திங்க் ஒரு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் எல்லோரும் மீட் பண்ணுறோம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த டீசர் பார்க்கும்போது வி ஆல் காட் லில் எமோஷ்னல். எனக்கும் அஸ்வினிக்கும் எல்லாருக்குமே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கணக்கு சச் அ ஸ்பெஷல் ஃபிலிம், எஸ்பெஷலி ஃபார் மீ. அது வந்து சொல்லவே தேவையில்லை, ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங். பிகாஸ் அந்த டைட்டில் இருக்குது அம்மா கணக்கு. அம்மா என்ற ஒரு எமோஷன், இட்ஸ் அ யூனிவர்சல் எமோஷன். அண்ட் இந்த படம், அந்த படத்தோட அந்த ப்ரிப்ரேஷன், ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு டீனேஜ் பொண்ணோட அம்மா. அண்ட் தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நெல்பட்ட சனடை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, why don't you watch itன்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரின்னு கேட்டால் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி அப்போது பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன்? இல்லை, அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே, எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. எப்படி கல்யாணம் பண்ணோன்னே எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பட் நான் வந்து நெல்பட்டை ஒரு ரஃப் வெர்ஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது அம்மாவை பண்ணுறது இவ்வளோ பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர், அந்த ஃபிலிம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆஸ் இட் இஸ். அண்ட் அஸ்வினி வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக. நீங்கள் டீசர் பார்த்துருக்கோம். It's not at all a serious film, but we tried conveying a very serious message. And so this entire process of and the preparation for the character mentally and physically, and ஒரு ட்ராக்ல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஒரு ப்ரொசஸ் இருந்தது என்டையர், ஈவன் த ஷூட்டிங் ஆஃப் த ஃபிலிம். ஸோ
So I want to thank Dhanush first of all for this. Thank you, D, because நான் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட ரொம்ப எமோஷனல் ஆகி சென்ட் மெசேஜ் டு டி சேயிங் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி என்னோட கரியரில் கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் என்னோட this is a film which I would like to show to my kids and young generation. இந்த மாதிரி ஃபிலிமோட ரிலேட்டடாக தெரியணும் தான் எனக்கு ஆசை. ஸோ அண்ட் தேங்க்யூ அஸ்வினி. என்ன சொல்கிறது, ஷீஸ் பிகம் லைக் மை மோர் தென் எனி திங், ஒரு சிஸ்டர், ஒரு சோல் சிஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க வந்து ஷீஸ் அ மதர் ஹர் செல்ஃப். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கைடன்ஸாக இருந்தது. சம்டைம் ஐ வாஸ் டோட்லி பிளாங்க், என்ன பண்ண தெரியாமல், பட் ஷி வாஸ் தேர் to push me, to guide me, and I don't think if it was any other director it wouldn't be the same, Ashwini. And she made my work very easy. And Ari, what to say, ஜிகர்தண்டா பார்த்து நான் அவரோட ஒர்க்கோட ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். ஸோ நில்பட்டையும் அவர் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட் ஐ ஹேட் தட் ஆரி ஷுட் டூ திஸ் ஃபிலிம் இன் தமிழ் ஆல்சோ. அண்ட் வினோத் ஹிஸ் பீன் தேர் த்ரூ அவுட் வித் அஸ். அப்புறம் இளையராஜா சார் அண்ட் ரேவதி மேம், சமுத்திரகனி சார். ரேவதி மேம் பற்றி பேசினேன்னா, நான் வந்து ஐ க்ரூ அப் வாட்சிங் ஹர் ஃபிலிம்ஸ். அண்ட் ஆல்சோ நான் ஸ்டார்டிங் டைமில் ஆடிஷனெல்லாம் போகும்போது ரேவதி மேமோட சீன்ஸ் காமிச்சிட்டு அது நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒர்க்கிங் வித் ஹர் வாஸ் மோர் தென் அ ட்ரீம் கம்மிங் டு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சமுத்திரகனி சார் அண்ட் எல்லாரும் சேர்ந்து we've tried creating a beautiful film. And as Ashwini said, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக இது நிறைய குழந்தைகளுக்கு, கிட்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் ஐ எம் டெடிகேட்டிங் திஸ் டு மை மதர், திஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட்ஸ் only because of her that the way she's inspired me that I could do this. And என்ன சொல்கிறது, அவங்க நடந்து வரும்போது நீங்கள் பார்த்துருக்கோம் with the kind of confidence she walked in. And she's already a star. அவங்க வந்து international yoga champion. Recently she got an award from the president, national award. ஸோ எனக்கு அஸ்வினிக்கு மட்டும்தான் இந்த க்ரோல நேஷ்னல் அவார்டு கிடைக்கல, பட் எல்லாருமே நேஷ்னல் அவார்டு வின்னர்ஸ் தான். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ அபி. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். என்னை யாரும் கூப்பிடல, நானே வினோதுக்கு ஃபோன் பண்ணி இருக்கா நான் வரேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் அது அவங்களோட படமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் வந்து கலந்துக்கல. அந்தந்த நடிகருடைய படமாக அது இருக்கணும், நம்ம வந்தால் அந்த அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷனை, முழு அட்டென்ஷன் அந்த நடிகர் மேலே தான் இருக்கணும்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த படங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து நான் கலந்துக்கல. வேறு எந்த காரணமும் கிடையாது. நான் வந்து இது என்னுடைய படமாகவே நான் கருதுகிறேன். இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. அதனால நிச்சயமாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் இருப்பேன். நானே வாலண்டியராக தான் நான் வந்தேன். இந்த படத்தை நான் வந்து ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேயில் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினாரு. நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது வந்து நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு படிக்கிற குழந்தைங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் +2 மேக்ஸில் ஃபெயிலு. ஸோ மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு 170% குழந்தைகளுக்கு வந்து அந்த மேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய நைட்மேராகவே இன்னும் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி டீல் பண்ண முடியும், அதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான மெசேஜ், முக்கியமான ஒரு படத்தை வந்து கொடுத்ததுக்கு நான் தான் வந்து அஸ்வினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷீ இஸ் கிவன் அ டெரிஃபிக் ஃபில்ம் அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஆல்ரெடி. அண்ட் இது உண்டர்பார் நிறுவனத்தில் இந்த படம் தயாரித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன்.
அமலா பாலுக்கு இது கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை இப்போவே சொல்கிறேன். நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், அது அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் அவங்க நிச்சயமாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்த வருஷம் எல்லா அவார்டையும் நிச்சயமாக அவங்க தான் வாங்குவாங்க. அது அது இப்போவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது படத்தோட கேமராமேன். அவர் பேர் எனக்கு வாயிலே வராது, எத்தனை வாட்டி சொன்னாலும். கெவ்மிக் ஏரி. ஸோ அவர் ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு, பெரிய பில்லர். படம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் மாதிரி இருந்தது பார்க்கும்போது. அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அது. அந்த அந்த குட்டி பொண்ணு பேசினதை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க குழந்தைங்களாம் இப்போ, அவ்வளோ மெச்சூராக கான்ஃபிடென்ஸாக அவ்வளோ அழகாக யுவா அவ்வளோ அழகாக பேசினம்மா. ஷீ ஸ்போக் ரியலி வெல். வெரி வெரி ஹாப்பி அபவுட் ஹர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. இது உண்டபாருடைய வரம்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைகள்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம், அவங்க ஆல்ரெடியே காக்கா முட்டையில் அந்த 2 பசங்களும் பெர்ஃபார்ம் பண்ணி தேசிய விருது வாங்கியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவாக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு வரமாகவும் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக் கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பெருமை எங்களுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்துக்கோ இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். ராஜா சார் மியூசிக் இந்த படத்துக்கு கிடைச்சது. அஸ்வினி, அமலா எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஒரு அமலா பாலோட ஒரு க்ளோஸ்அப்க்கு ராஜா சார் மியூசிக் வாசிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய இது எதுவுமே தேவையில்லை. ஸோ we are really honored with his music. அண்ட் இப்போ சீக்கிரம் கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகிடும். நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். தகுதியான படத்துக்கும் தரமான படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தவறுனதில்லை. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபில்மும் ஒரு முக்கியமான ஃபில்மும் சொசைட்டியில் போய் சேர்றதுக்கு உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. லாஸ்ட்டாக நான் வினோத் பற்றி என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னது ஆக்சுவலாக அப்படியே கரெக்டு. நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியுது, என்னால் அந்த ப்ரொடக்ஷன் வேலை கவலை பற்றி இல்லாமல் நிம்மதியாக என்னால் அந்த பக்கம் நடிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வினோத் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறாரு. ஸோ ஐ மேட் ஷோர் ஹி இஸ் தேர் ஆன் ஸ்டேஜ் டுடே. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் ஹிம் ஃபார் ஆல் இஸ் சப்போர்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் மீ. அண்ட் இங்கே தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஹியர் on this afternoon. Thank you so much, and let's meet soon. Thank you. அதுக்கு காரண பேர் தான். நீங்கள் அது ஒரு டைரக்ட் மீனிங் என்னன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆக்சுவலாக அம்மா கணக்குன்னா த கால்குலேஷன் ஆஃப் அ மதர் அப்படி எடுத்துக்கணும். ஒரு த கால்குலேஷன் ஆஃப் அ மதர், ஒரு அம்மாவுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். அப்படிதான் ஒரு மதர், ஒரு தாயுடைய ப்ரெடிக்ஷன் அப்படி. எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லாத இதில் கொத்துவிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஏற்படுத்தியிருக்கிற நிகழ்ச்சி தான் அது. அதை ரிலேட்டடாக கேள்வி கேளுங்க சார், பதில் சொல்லுவாங்க. இல்லை, அவார்டுக்குன்னு நாங்கள் ஆக்சுவலாக எந்த படமுமே எடுக்கல. ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்கவே முடியாது. நம்ம எடுத்த படம் அவார்டு வாங்குது, அவ்வளோதான். இந்த படம் அவார்டுக்காக இல்லை. இந்த படத்தில் இருக்கிற மெசேஜ் நிச்சயமாக சொசைட்டி போகணுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக எடுக்கப்பட்ட படம். அதுதான் கதை. எதுக்கு அவங்க வராங்க, ஏன் பண்ணுறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கதை. அதுதான் க்ரஸ்ட் ஆஃப் த ஃபில்ம். நீங்கள் அது நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அதையும் சொல்லிட்டேன்னா அங்கே எதுவுமே இருக்காது பார்க்குறது. அமலா பால் சூஸ் பண்ணது நான் தான். அவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ஒரு மெய்டு, ஒரு வேலைக்காரி, ஒரு கேரக்டர். என்னை பார்த்தா ஒன்று வேலைக்காரி ஞாபகம் வருதான்னு அவங்களே என்னை கேட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, பட் நீங்கள் கரெக்டாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு. விஐபியில் ஆல்ரெடி அவங்களோட ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும்
ஷி குட் புல் இட் ஆஃப். அண்ட் ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. அமலா பால் இல்லைன்னா தான் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க.